அந்த நிதானமாக விளையாடுற விளையாட்டு இருக்குல்ல, பிஸ்னஸ் பொறுத்தவரை கன்சிஸ்டன்ட்டாக அவசரப்பட்டு ஓடுற எந்த பிஸ்னஸும் நான் ஜெயிச்ச மாதிரி நான் பார்த்ததில்ல. நீங்கள் பாருங்கள், பெரிய டாட்டா மாதிரி கம்பெனிஸ், பெரிய கம்பெனியில் நிறைய கம்பெனி இன்றைக்கி வந்து நிதானமாக நின்று ஒரு 40-50 வருஷம் நிலச்சி நின்று அடித்து விளையாடி வர்ற கம்பெனியோட வேல்யூ வந்து காம்பவுண்ட் எஃபெக்டாக இருக்குது, காம்பவுண்டிங் எஃபெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆரம்பித்து காளான் மாதிரி ஆகிடுறாங்க. இது மட்டும் கிடையாது, ஸ்விக்கி எடுத்துக்கோங்க, ஓலா எடுத்துக்கோங்க, அப்புறம் நம்ம ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உதான் ஒரு கம்பெனி, மீஷோன்னு ஒரு கம்பெனி, இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 யூனிகார்ன்ஸ் வந்து வேல்யூவேஷனை வந்து 30%, 40%, 50%, 99% வரைக்கும் கம்மியாயிடுச்சு. இது எப்படி கம்மியாகுதுன்னா, சார் என்ன சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். அப்படியே வேல்யூவேஷன் ரைஸ் ஆகிட்டே போகுது போல இருக்கு பிராண்ட் அவதார். இதை போயிட்டு இருக்கு சார், போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த வேல்யூவேஷன் ரைஸ் ஆகிறதோட எனக்கு வந்து எதுலன்னா வேல்யூ கிரியேஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்ட். வேல்யூவேஷன்ங்கிற பேர் வந்து என்னன்னா அது ஒரு நம்பர் கேம். அந்த நம்பர் கேமை ஒழுங்காக விளையாடினாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க, ஆனால் இல்லைன்னா அடி வாங்கிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டாப் ஒரு 10 யூனிகார்ன் வந்து நம்ம பெருசாக பிரமிச்ச யூனிகார்னோட வேல்யூவேஷன்லாம் இந்த வருஷம் அடி வாங்கியிருக்கு. அதை பற்றி பேசலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்க ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாருக்கும் வந்து இன்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு இன்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம். இன்ஸ்பிரேஷன் எல்லாமே எதுவும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரைட் இன்ஃபர்மேஷனாக அந்த இன்ஸ்பிரேஷனில் என்ன விஷயத்தை எடுத்துக்கணும்னு யோசிக்கணும். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாருக்கும் மைண்ட் எப்படி போகுதுன்னா, ஒரு 3 வருஷத்துல இதுக்கு வேல்யூவேஷன் வந்து 100 கோடி போட்டணும், 200 கோடி போட்டணும், வேல்யூவேஷன் ஆக்கிடணும். அந்த வேல்யூவேஷன் ஆக்கி ஒரு இன்வெஸ்டர் வந்து வேல்யூவேஷன் பார்த்துட்டு நம்ம ஈக்விட்டி டைலூட் பண்ணால் காசு வரன்ற ஃபோக்கஸ்லேயே போயிட்டு இருக்காங்க. தவிர அதில் என்ன மறந்துடுறாங்கன்னா, வேல்யூ கிரியேஷனை மறந்துடுறாங்க. கரெக்ட். இந்த வேல்யூ கிரியேஷனுக்கு வேல்யூவேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ வந்து வேல்யூவேஷன் வந்து பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் வேல்யூவேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. வேல்யூவேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, வேல்யூ கிரியேஷன் மிஸ் பண்ணிடுவீங்க. வேல்யூ கிரியேஷன் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிஸ்னஸை கொடுக்கும். வேல்யூவேஷன் வந்து இன்வெஸ்டர் பேஸ்டு, ஆனால் வேல்யூ கிரியேஷன் உங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பேஸ்டு. அதாவது என்னென்னா வேல்யூ கிரியேஷன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நான் சொல்கிறது உங்களுடைய எம்ப்ளாயீஸ், உங்களுடைய கிளைண்ட்ஸு, உங்களுடைய கஸ்டமர்ஸு, உங்களுடைய ஈகோசிஸ்டம் பார்ட்னர்ஸ், உங்களுடைய சேனல் பார்ட்னர்ஸு, உங்கள் வெண்டர்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கிரியேஷன் பண்ணும்போது பிஸ்னஸ் வந்து மார்க்கெட் எப்படி இருந்தாலும் சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்கள் பிஸ்னஸ் வந்து கன்சிஸ்டன்ட். அதான் நான் யாருக்கு விற்கிறேன், நான் யார்கிட்ட வாங்குறேன், ரெண்டுமே வந்து வேல்யூ தான். ஸோ வேல்யூ தான் அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2022 வந்து கிட்டத்தட்ட வந்து 67-68 யூனிகார்ன்ஸ் பிறந்தது. அதுக்கப்புறம் வந்து பூம் ஆஃப் த இயர். அது ஆமாம், நம்மளாம் பேசியிருக்கோம். எக்ஸாக்ட் 2022 வந்து அவ்வளோ யூனிகார்ன்ஸ் வந்து எல்லாமே $1 பில்லியன் வேல்யூவேஷன். புதுசாக டெக் கம்பெனியாக இருக்கும், கன்சியூமர் டெக்காக இருக்கும், எஃப்எம்ஜிடி டெக்காக இருக்கும், எல்லாமே வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2 யூனிகார்ன் தான், ஜெப்டோவும் அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் ஃபினான்ஸ் மட்டும்தான். இது மட்டும்தான். என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே இந்த யூனிகார்ன்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து டவுன் ஆயிடுச்சு. என்ன டவுன் வேல்யூ ஆயிடுச்சு. ஸோ அதாவது இப்போ 2023ல் 2 யூனிகார்ன் தான். ஒன்று வந்து ஜெப்டோ, ஒன்று வந்து கிரெட் ஃபினான்ஸு. மற்றதில் என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே யூனிகார்ன் இருந்ததெல்லாம் வந்து வேல்யூவேஷன் வந்து அப்படியே வந்து டவுன் ஆயிடுச்சு. இது டவுன் ஆயிடுச்சுன்னா எப்படி டவுன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகலை. இப்போ இந்த வேல்யூவேஷன் கேம் எப்படி விளையாடுறேன் நான் சொல்கிறேன். இந்த வேல்யூவேஷன் கேம் எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பைஜூ பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், பேசணும், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து இன்றைக்கி வந்து என்கிட்ட 100 ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஒரு 100 ஆன்லைன் யூசர்ஸ் இருக்காங்க. நான் வந்து இன்னும் 5 வருஷத்துல இது வந்து 10,000 ஆக்கிடுவேன், இல்லை 1 lakh ஆக்கிடுவேன், இல்லை 1 million ஆக்கிடுவேன். 10 லட்சம் ஆக்கணும். என்ன பண்ணுவேன்னா, வேல்யூவேஷன் பண்ணும்போது 10 லட்சமா ஒரு யூசருக்கு வந்து நான் வேல்யூவேஷன் வந்து ஒரு 10 கோடி 1 கோடி போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ்னா 100 கோடி, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்னா 1000 கோடி. அதே வந்து 1 லட்சம் சாப்பிட்ல $1 billion மேலே வந்துடுது. இப்போ இப்படி தான் வந்து வேல்யூவேஷன் இஸ் ஆல் அபவுட் ஃபியூச்சருடைய பொட்டன்ஷியலையும் ஃபியூச்சரோட லிவரேஜையும் அசியூம் பண்ணி கெஸ் பண்ணி அதுக்கு வந்து வேல்யூவேஷன் போடுறது. இப்போ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ 100 கஸ்டமர் பிடிச்சிருக்குல்ல, அந்த 100 கஸ்டமருக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறது யோசிக்கிறது இல்லை. இப்போ அது மாதிரி தான் பைஜூ ஆயிடுச்சு. பைஜூ என்ன ஆச்சு, நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், அது ரொம்ப பேச வேண்டாம். ரொம்ப இன்னைக்கு ரேட்டுக்கு அதோட பார்த்தீங்கன்னா 97%, 98% அதோட வேல்யூஷன் போயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் வந்து $22 பில்லியன் வேல்யூவேஷன் இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு பில்லியன் கூட இல்லை, 1.2 ஆல்மோஸ்ட் வந்து $1 பில்லியன் வந்து யூனிகார்ன் லிஸ்ட் வந்து போக போகுது இன்னும் கொண்டாமல் மில்லியன்ஸ்க்குள்ள. ஆமாம், இது மட்டும் கிடையாது. ஸ்விக்கி எடுத்துக்கோங்க, ஓலா எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒவ்வொன்றுமே உதான் ஒரு கம்பெனி, மீஷோன்னு ஒரு கம்பெனி, இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 யூனிகார்ன்ஸ் வந்து வேல்யூவேஷனை வந்து 30%, 40%, 50%, 99% வரைக்கும் கம்மியாயிடுச்சு. இது எப்படி கம்மியாகுதுன்னா, என்ன பண்ணுறாங்கன்னா,
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 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 நான் சொன்னேன் இல்லையா 7 யூனிகார்னில் வந்து இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பேரன் கேபிட்டலு, ப்ரோசஸ்னு ஒரு கம்பெனி, அப்புறம் வந்து இன்வெஸ்ட்கோன்னு ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, அந்த மாதிரி ஒரு 4-5 இன்வெஸ்டர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாட்டி உங்கள் ரெவன்யூ சரியில்லை, உங்கள் பிஸ்னஸ் சரியில்லைன்னா நான் வேல்யூவேஷன் கம்மி பண்ணுறேன்னு அவங்க கம்மி பண்ணுறாங்க. கம்மி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, என்னெல்லாம் இந்த வேல்யூவேஷன் கம்மி அப்படிங்கிற கேமை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் வேல்யூவேஷன் பண்ணி தான் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் 2 விதமான இம்பேக்ட் இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த வேல்யூ கிரியேஷனோட முக்கியத்துவத்தை இன்றைக்கி எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க உணரணும். வேல்யூவேஷனுங்கிறது என்னென்னா, நான் கம்பெனி வந்து நான் இவ்வளோ பெருசாக என் கம்பெனி நீங்கள் சொன்னால் அதே தான், ஸ்பெகுலேஷன் கேம் தான். இந்த வருஷம் 5000 கஸ்டமர் இருக்காங்க, அடுத்த வருஷம் 50,000, அடுத்த வருஷம் 5 லட்சம் ஆகிடுவாங்க. அப்போ 3 வருஷத்துக்கான வேல்யூ இன்றைக்கி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் அவ்வளோ பெரிய ஆளாக போக மேலே இப்போயே இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து 500 கோடி ரூபான்னு மதிப்பில் 1000 கோடி ரூபாய் மதித்து ஒரு கம்பெனி இப்போ 100 கோடி ரூபாய் கொடுக்குறான்னா அவனுக்கு 10% ஸ்டேக் கிடைக்கும். இந்த 10% ஸ்டேக்கை வச்சுட்டு தான் அவங்க இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இவங்க விளையாடும் போது அதில் ரெவென்யூ சரியாக உருவாகலை, இவங்க சரியாக நடத்தலை அப்படின்னா அந்த வேல்யூவேஷன் 500 கோடி ஆச்சுன்னா இவங்க போட்ட 100 கோடி தான், அது 20% மாறிடும். எக்ஸாக்ட்லி. ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டரோட ஸ்டேக்கு கூட்டிடும். அதை குறைக்கிறது கூடுறது இதெல்லாம் நிறைய பேச்சுவார்த்தை நடந்து டைரக்டர் வந்து சேர்மனை வந்து அவங்களோட ஷேரை திருப்பி கொடுத்து இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு பின்னாடி இவங்க எல்லாமே இந்த நம்பர் கேமு அதில் விளையாடுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த வேல்யூ குறைஞ்சிச்சுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, உண்மையான ஏன் குறைஞ்சிச்சுன்னா ஏன் வேல்யூவை கிரியேட் பண்ணலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி எடுத்துக்குவோம், ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுப்போம். ஸ்விக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்லா ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஃபுட் டெலிவரி ஆப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறவங்க ரொம்ப பயந்து போய் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது. 2 தப்பு நடக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருளோட விலையை விட கிட்டத்தட்ட அந்த ஈக்குவலாக நீங்கள் அதுலேருந்து ஒரு 20 to 30% நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கு. டெலிவரி அது இதுன்னு போட்டு அதை வாங்கிடுறாங்க. இப்போ இதில் என்ன நடந்துருதுன்னா, முன்னாடி ஸ்விக்கியோட எது அட்ராக்டிவாக இருந்ததோ அது ரொம்ப பேர்டனாக மாறிடுச்சு. இது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க இங்கே தான் கஸ்டமர்ட்டேருந்து காசு வாங்குறாங்கன்னு பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டுலேருந்து காசு வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா, என் வேல்யூ இவ்வளோ தான். இப்போ நீங்கள் 90 ரூபா ஒரு தோசை கடையில் ஹோட்டலில் விற்கிது அப்படின்னா இவங்க வேல்யூ 120 ரூபா போடுவாங்க. ஆனால் அந்த கஸ்டமர் அந்த ஹோட்டல்காரங்க 90 ரூபாய்க்காவது இவனுக்கு கொடுக்கலாம்ல, அது கிடையாது. உனக்கு நான் 60 ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு 2 சைடையும் இழக்கிறாங்க, வெண்டாரையும் இழக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹோட்டல், நல்ல உணவு தர ஹோட்டல் ஸ்விக்கியில் காணும். என்னங்க காணும்னு அவர்கிட்ட கேட்டேன். ஐயா அவங்க வந்து கொலைக்காரங்க சார், அவங்க வந்து நம்மள்ட்ட இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கமெண்ட் வருது. சரி, அவர் சொன்ன கமெண்ட் அது. ஆனால் அந்த மாதிரி கமெண்ட் ஏன் வருது அப்படின்னா, இந்த தொழிலை இவங்க நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்களே, வெண்டாரு இந்த ஸ்டேக் ஹோல்டர் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு, அதில் மிஸ் பண்ணிடுறாங்க. ஓலாவுக்கும் அதான் நடக்குது. ஓலா என்ன பண்ணுறாங்க, டாக்ஸி ஆப்ரேட்டர் இப்போ ஓலா மேலே கஸ்டமருக்கு அவர்ஷன் வர்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, முதல்ல எங்கே போகணும்னு கேட்டுட்டு இருந்த டிரைவர்ஸ் இப்போ எவ்வளோ காட்டுது அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ காட்டுதுன்னு கேட்ட உடனே என்னென்னா, இவங்க வந்து ஒரு அமௌண்ட் சொன்னோடனே காஸ்ட் டிரைவர் வந்து இல்லை அதுக்கு வர முடியாது, ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு வரும்போது ஓலா உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது பிரேக் ஆகுது. கரெக்ட். ஸோ அதனால தான் இப்போ அந்த வேல்யூ கிரியேஷனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொன்று ஓலாவோ ஸ்விக்கியோ நீங்கள் ஒரு கஸ்டமர் கேர் அப்படின்னு ஒரு கான்செப்டே அங்கே கிடையாது. நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் ஓலாவில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் கால் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய சுற்றுப்பாதை. நேராக உடனே ஒரு கஸ்டமர் கேருக்கு இந்த கூப்பிட்டு சார் இந்த மாதிரி டிரைவர் பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப்பை அவங்க உருவாக்கி வச்சுருந்தாலும் அதை வந்து அவங்க ரொம்ப லீஸ்ட் பாதராக வச்சுட்டு நான் உனக்கு கொடுக்குறேன்ல அதுதான் அப்படின்றாங்க. கரெக்டான விஷயம் சொன்னீங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து வேல்யூவேஷன் வந்து ஃபியூச்சர்ன்றதுனால இப்போ வந்து 100 கஸ்டமர் இருக்காங்கன்னா, அவங்க இப்போ 1000 கஸ்டமர் இருக்காங்கன்னா, ஏன்னா ஃபியூச்சர் 5 வருஷத்தில் இந்த 1000 கஸ்டமர் 1 லட்சம் கஸ்டமர் ஆகிடுவது இப்போ ஒரு பொட்டன்ஷியல் ஆல் லிவரேஜ். ஆனால் என்ன மறந்துடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிற 100 கஸ்டமருக்கு என்ன வேல்யூ கிரியேட் பண்ணுற அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது யோசிக்க மாட்டேன்றாங்க. இட் ஹஸ் பிகம் அ ரவுண்ட் ராபின் மாடல். இப்போ இந்த 100 பேர் போகிறாங்களா, இன்னொரு 100 பேர் புதுசாக வருவாங்க, இந்த 100 பேர் போகிறாங்களா, இன்னொரு 100 பேர் புதுசாக வருவாங்க. இது வந்து அந்த மாதிரி மாறி கடைசியில் வந்து என்ன ஆச்சுன்னா கஸ்டமர் இல்லாமல் போயிடுது. கஸ்டமர் ரிட்டன்ஷன்ங்கிற பாயிண்ட்ல ஏன் ரிட்டன்ஷன் இருக்க மாட்டேங்கிறாங்க கஸ்டமர், வேல்யூ கொடுக்கணும். நீங்கள் வேல்யூ கொடுக்கலன்னா கஸ்டமர் வந்து மாறி போயிட்டே இருப்பாங்க. சரி, கஸ்டமரோட லாயல்ட்டி வந்து வேல்யூ கொடுக்குற வரைக்கும் தான் இருக்கும். வேல்யூ கொடுக்கலாம் கஸ்டமர் லாயல்ட்டி போகும். ஸ்விக்கி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வேல்யூ. இது எதுக்குன்னா ஐபிஓ போகிறதுக்காகவும் ஷேர் மார்க்கெட்டோட இது ஐபிஓ இம்பாக்ட், ஜொமேட்டோவோட சக்ஸஸை வந்து பார்த்துட்டாங்க. அதனால வந்து என்ன ஸோ அதான் சொல்கிறேன், இதுவும் ஆர்டிஃபிஷியல் வேல்யூவேஷன் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து $18 பில்லியன் இருந்ததை $10 பில்லியன் ஆக்குனாங்க. இப்போ என்ன பண்ணுறா, மறுபடியும் வந்து ஒரு 18% இன்க்ரீஸ் பண்ணி $12 பில்லியன் ஆக்கியிருக்காங்க. 25% லெஸ் இருந்து 38 இருந்தது 25. இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கெயினுக்காகவே அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு நோஷனல் வேல்யூவேஷன் போட்டு மக்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐ திங்க்
தேர் ட்ரைங் டு கிரியேட் அ பர்செப்ஷன் அமாங் தி ஆடியன்ஸ். நாளைக்கு ஐபிஓ போச்சுன்னா ஓ ஸ்விக்கியோட வேல்யூஷன் இவ்வளோ இருக்கா, அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து மக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது உண்மையிலேயே ஒரு கம்பெனி அது வந்து B2Bயாக இருக்கலாம், B2Cயாக இருக்கலாம், வேல்யூ கிரியேட் பண்ணுறதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இல்லை இதை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, இதை பற்றி எப்போ பார்த்தா பேப்பரில் வர்றது மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. உண்மையிலே ஜென்யூனாக வேல்யூ கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஜென்யூன் வேல்யூ கிரியேஷன் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மீஷோ எடுத்துக்கோங்க. மீஷோ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வரும்போது வந்து பயங்கரமாக கொண்டாடினாங்க. அதோட வேல்யூவேஷன் கிட்டத்தட்ட 30% கம்மியாயிடுச்சு. பைஜும் அதே கேஸ் தான். ஃபார்மசின்னு ஒரு கம்பெனி, ஃபார்மசி தான் வந்து தைரோகேர் என்ற கம்பெனியை வந்து வாங்கிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார்மசி வந்து கிட்டத்தட்ட வேல்யூவேஷன் வந்து 56% to 70% குறைஞ்சிருச்சு. யா இந்த ஃபார்மசி வந்து கிட்டத்தட்ட வந்து 82% வந்து வேல்யூவேஷன் கம்மியாயிடுச்சு. $5 billion 5.2 பில்லியன் டாலர் இருந்தது, இப்போ வந்து 1.2. நியூபர்கர் பெர்மன்றவர் இவங்க வந்து வேல்யூவேட்டர் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 90% வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது இதை எந்த தெரிஞ்சுக்கணும், ஸ்டார்ட் அப் பீப்புள் வந்து நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேல்யூவேஷன் பற்றி யோசிக்காதீங்க. வேல்யூவேஷன் இஸ் அ ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் ஆஃப் யுவர் வேல்யூ கிரியேஷன் அப்படின்னு யோசிக்கணும். நீங்கள் வந்து இப்போ இருக்கிற கஸ்டமர் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ஜென்யூனாக கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு ஒரு வேல்யூ கிரியேஷன் பண்ணிகிட்டே போய் ஸ்கேலபிள் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவேஷன் வரும். அந்த வேல்யூவேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து வேல்யூவேஷன் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இந்த நம்பர்லாம் போட்டால் வேல்யூவேஷன் அது எக்ஸல் ஷீட்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னன்னா அந்த பைஜு மேட்டரில் ஒன்று பேசணும்ல, அதாவது 3 வருஷம் ரெவன்யூ முன்னாடியே காட்டுற மாதிரி 3 வருஷம் வேல்யூ காட்டிடுறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் என் கம்பெனி இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கும்போது இவங்க இன்னொரு முக்கிய தவறு பண்ணிடுறாங்க. இவங்களோட லோடு இருக்குல்ல, பே லோடு, இது ஜாஸ்தியாகுன்றதை யோசிக்கிறது இல்லை. எப்படி தான் நீ 3 வருஷத்துக்கு அப்புறம் 50,000 கஸ்டமர் வந்தா 50,000 கஸ்டமருக்கு நீ செலவு பண்ண வேண்டிய விஷயம் கூடும்ல, அதுக்குள்ள மேன் பவர் இதெல்லாம் ஓவர் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த கால்குலேஷன் பண்றாங்க. அந்த தவறுல என்ன பண்றாங்கன்னா, சப்போஸ் ரெவன்யூ வரல, கஸ்டமர்ஸ் புது கஸ்டமர் என்ன பண்றாங்க, லே ஆஃப் பண்றாங்க, காஸ்ட்டை கம்மி பண்றாங்க, வெண்டாஸ் பே பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை மாட்டிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுச்சுன்னா அவங்களோட விஷனே வந்து அடிபட்டு போயிடுது. ஸோ இட் ஹஸ் பிகம் எ கேம்பிளிங் கேம் மாதிரி ஆயிடுச்சு. இல்லை எனக்கு என்ன உண்மையாகவே எனக்கு ஒரு நார்மலாக இன்னைக்கு ஒரு அந்த நிதானமாக விளையாட்டு இருக்குல்ல, பிஸ்னஸ் பொறுத்தவரை கன்சிஸ்டன்ட்டாக அவசரப்பட்டு ஓடுற எந்த பிஸ்னஸும் நான் ஜெயிச்ச மாதிரி நான் பார்த்ததில்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். மேபி நான் ஓவராலாகவே நம்ம இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், பெரிய டாட்டா மாதிரி கம்பெனிஸ், பெரிய கம்பெனியில் நிறைய கம்பெனி இன்றைக்கி வந்து நிதானமாக நின்று ஒரு 40-50 வருஷம் நிலச்சி நின்று அடித்து விளையாடி வர்ற கம்பெனியோட வேல்யூ வந்து காம்பவுண்ட் எஃபெக்டாக இருக்குது, காம்பவுண்டிங் எஃபெக்டாக இருக்குது. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆரம்பித்து காலால் மாதிரி ஆகிடுறாங்க. கரெக்ட். பல நிறுவனங்கள் இப்படி தான் ஆகிடுது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, இனிமேல் இந்த வேல்யூவேஷன் கேம், அதாவது வேல்யூவேஷன் பேஸ்ட் ஆன் பொட்டென்ஷியல், பேஸ்ட் ஆன் சம் ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் இல்லாமல் இப்போ வந்து காஷியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே ஜென்யூனாக நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து உங்கள் கிளைண்ட்ஸுக்கோ இல்லை கஸ்டமருக்கோ இந்த இக்கோ சிஸ்டத்துக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதா, ஒரு வேல்யூ கிரியேஷன் உங்களால் பண்ண முடியுதா, கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் கிரியேட் பண்ண முடிஞ்சாதான் இந்த வேல்யூவேஷன் கேம்குள்ளே இப்போ போக ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று இன்னொன்று அப்படி இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் வந்து சும்மா காசு கொடுக்கலங்கிறத அந்த கம்பெனிஸும் உணரணும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ஏதோ அப்பா அவன்கிட்ட நிறைய காசு வச்சுருக்காங்க கொடுத்துட்டாங்கிற எண்ணம் வந்து வர்றதுனால நிறைய ராங் பிளானிங், ராங் டெசிஷன் எடுக்கிறதும் நிறுவனத்தோட வேல்யூவை குறைக்கும். நிறுவனத்தோட வேல்யூ குறைஞ்சா என்ன நடக்கும்னா மொத்தம் நம்முடைய எக்கனாமிக்கல் சிஸ்டத்துலேயே ஒரு இம்பேக்ட் ஏற்படும். அதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கணும், புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம சொல்ல வர விஷயம். ஸோ எனி ஸ்டார்ட் அப் பீப்புள், எனி MSME பீப்புள் should focus on value creation rather than valuation. Valuation is always a by productன்றதா என்னுடைய கருத்து. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்களை கேட்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.